அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மேஷராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் புதன் பயிற்சி. இந்த புதன் பகவானுடைய பயிற்சியானது மிதுனத்தில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் நடைபெறவிருக்கு. ஸோ இந்த நிகழ்வானது 9/6/2024 நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த நிகழ்வானது மேஷராசி அன்பர்களுக்கு எந்தெந்த விதமான அற்புதங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ புதன் பகவான் சர்வம் புதன்மயம் என்றே கூறலாங்க. ஸோ அந்த புதன் ஒருவருடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான பங்கு அளிக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதின் என்று சொல்லக்கூடிய புத்திக்காரகன், வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்றே அழைக்கலாங்க. இந்த புதன் அறிவு, ஆற்றல், சிந்தனை, கல்வி ஆகியவற்றிற்கு காரணமாக விளங்கக்கூடியவர். புத்திக்கு அதிபதி, வித்தைக்கு அதிபதி என்றே கூறலாம். நவகிரகங்களின் இளவரசர், நரம்புகளின் நாயகன் என்றே கூறலாம். இவர் மட்டும் ஒருவருடைய வாழ்க்கையில், அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் உடல் மற்றும் மன ரீதியான சில பிரச்சனைகள், பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த புதன் புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா ஞாபக சக்தியும், ஒருவருடைய பேச்சாற்றல், வலிமை, வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, விஞ்ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், இவை எல்லாத்துக்கும், அதை கணித மேதைகள், கணிதம் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் இந்த அக்கௌண்ட்ஸ் மற்றும் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவர்களாம் இந்த புதன் மற்றும் புத்தி, அதாவது ஆட்சி ப்ளஸ் உச்சம் பெற்ற கிரகங்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த செயல்பாடுகள் அனைத்தும் இருக்கும். ஸோ இந்த புதன் பயிற்சி மிக ஒரு முக்கியமான பயிற்சியாக இருக்க போகுதுங்க. இந்த புதன் பயிற்சி மேசராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும். ஸோ மேசராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எதுலேயுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. எந்த விஷயத்தையும் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது காணக்கூடிய ஒரு தருணமாக இருக்குங்க. இந்த மேசராசி அன்பர்களுக்கு கடந்த சில 5 வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் தேவையில்லாத கஷ்டங்கள், படாத கஷ்டங்கள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் அனுபவிச்சாச்சுங்க. நிறைய விஷயங்களில் நிறைய தைரியம் அப்படிங்கிறத இழந்தாச்சு. ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான தைரியமே எங்கிட்ட இல்லைங்க. எங்கே மறுபடியும் ஒரு சில முயற்சிகள் பண்ணி அந்த முயற்சியில் ஏதாவது செய்ய முடியாத சூழல் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த அடி மறுபடியும் வாழ்க்கையில் என்னால் தாங்கவே முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படுத்திடுங்க. எதுக்கெடுத்தாலும் ஒரு தடுமாற்றங்க, ஒரு பயம், ஒரு பதட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. என்னையே நிறைய பேர் ஏமாற்றக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாக்கிட்டே இருக்குங்க. அந்த ஏமாற்றங்கள், வாழ்க்கையில் தேவையில்லாத நஷ்டங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்து பழகி எந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலுமே சிறிய பதட்டம், தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. பாதிப்பு, மன உளைச்சல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த விஷயங்கள், ஏன்னா செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கஷ்டப்பட்டாலுமே அடுத்த நிமிஷமே துவண்டு போகாமல் எந்திரிச்சு மறுபடியும் அதனுடைய செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி அது மூலமாக சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்ககிட்ட உதவி அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா அந்த உதவியை எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் உடனே உங்களுடைய வேலையை விட்டுட்டு அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க. கடன் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு இருக்கோ இல்லையோ அந்த பணத்தை எங்கேயாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாவது கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உருவாக்கியிருப்பீங்க. இதனால் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா அந்த கடனுக்கும் தேவையான வட்டிகளை நீங்களே கட்டக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள், இதனால் பணப்பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாயிருச்சுங்க. பணப்பிரச்சனைகள் இருந்ததுனால தொழில் ரீதியாகவோ, வேலைக்கு போகிறவங்களோ, இல்லை திருமணம் ரீதியாகவோ நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது தள்ளி போகக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது உருவாயிடுச்சுங்க. நம்ம யாருக்காக உழைக்கிறோம், நம்ம யாருக்காக கஷ்டப்படுறோம், அந்த கஷ்டத்தை அவங்களே புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது உருவாயிடுச்சுங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தைரியமாக ஓகே இவர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததோ, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண போய் அது மூலமாக சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது வந்துச்சோ, நம்ம மேலேயே நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சுங்க. நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே நம்பிக்கையற்ற ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஏற்கனவே நீங்கள் பண்ணது பத்தாதா, இப்போ வேறு மறுபடியும் புதுசாக ஒன்று பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்மளை தரக்குறைவாக பேசக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையில், கட்டின மனைவியும் நம்மளை நம்பலை, பெத்த பிள்ளைகளும் நம்மளை நம்பலை,
பெற்றவங்களும் நம்மளை நம்பாத ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாயிருச்சுங்க. இதனால் என்னென்னா மன உளைச்சலாகி அடுத்த ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காதா, அடுத்த பாதையில் நம்ம வந்து ஜெயிக்கவே முடியாதா, நம்ம எதோ நினச்சிட்ருக்கோம், எதோ சாதிக்கணும்னு நினைக்கிறோமே, அந்த சாதனைக்கு எல்லாமே தடைகளாகவே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு வீடு கட்டி முடிக்கலாம் அப்படின்னு எடுக்கக்கூடிய முயற்சிகளும் தடைப்பட்டுருக்குங்க. திருமணம் சார்ந்த யோகமும் இல்லை, ஒரு வேலைக்கும் சரியாக போக முடியல, பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸையும் கரெக்டாக ரன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் பகவானுடைய பயிற்சியில், அதுவும் இந்த தைரிய ஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த புதன் பயிற்சி 3ஆம் இடம், அதுவும் மிதுனத்தில் ஆட்சி கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பகவான், இவர் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதில் சில தெளிவுகளும் புத்திசாலித்தனமாக யோசித்து இதுக்கு முன்னாடி நடந்த தவறுகள், ஒரு தொழில் ரீதியாகவே எடுத்துட்டிங்க அப்படின்னா தொழிலில் வந்து நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்களே நமக்கு வந்து நம்மளுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சில சூழல்கள் உருவாயிருந்தது இல்லைங்களா. அந்த நிலையை மாற்றக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு உருவாகணுங்க. அதே போல் அந்த வார்த்தைகள் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க கேட்டு அதுக்கு தகுந்தபடி நடந்துக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அந்த முயற்சிக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி வேலை வாங்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரி வேலை கொடுக்கணும், அவங்கள எப்படி வேலை வாங்கி அது மூலமாக நம்ம லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருங்க. இது வரைக்கும் இருந்த தடுமாற்றங்கள், பயங்களும் பதட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் விலகி துணிச்சலோடையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செயல்படக்கூடிய தருணமாக இந்த தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுதுங்க. அதே போல் வேலை செய்கிற இடத்துல நமக்கு கொடுக்குற வேலையை கரெக்டாக தான் செய்கிறோம், ஆனால் நான் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன், நான் கரெக்டாக தான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது கூட உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தயக்கங்க. அதே போல் அவங்க எது சொன்னாலுமே நீங்கள் திட்டுனாலுமே அதை கேட்டுட்டு போகக்கூடிய சூழல் இத்தனை காலகட்டமாக இருந்துட்டு இருந்தது. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ செஞ்ச வேலையை கூட நீ செய்யலை அப்படின்னு சொன்னால் ஐயோ நிஜமாகவே நம்ம செய்யலையா அப்படிங்கிற சந்தேகங்கள் உங்களுக்குள்ளேயே உருவாயிருக்குங்க. எல்லா வேலையும் கரெக்டாக தானே செஞ்சிட்ருக்கோம், ஆனால் ஏன் அவங்க திட்டும் போது நம்மளால் எதுவுமே பேச முடியல, நம்ம சூழ்நிலை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு தைரியத்தை வளவழித்து நம்மளுடைய வேலைகளை நம்ம கரெக்டாக தான் செஞ்சுருக்கோம், நான் செஞ்ச வேலையில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கூட பேசி நம்மளுடைய நியாயத்தை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. அதே போல் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்க மாட்டேங்குதுங்க. நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு தைரியமே இல்லை, எல்லாமே கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகிறேன், ஆனால் போனதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எனக்கு நிறைய மறதிகள் அப்படிங்கிறது வந்துடுது, என்னால் எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியல, அவங்க கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும் ஆனால் என்னால் கரெக்டாக வந்து ரிப்ளை பண்ண முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல அறிவு சார்ந்த சில புத்தி கூர்மையான விஷயங்கள், அதாவது எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெடி பண்ணிடுவீங்க. யோசிப்பீங்க, போன இன்டர்வியூஸில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம், இந்த இன்டர்வியூவில் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதே போல் நான் வந்து ஃபாரினுக்கு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க, எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணி வச்சாச்சு, ஆனால் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. அதே போல் டெக்னிக்கல் நாலேஜ், புத்தி கூர்மை அதிகமாகுங்க. சில விஷயங்கள் நம்ம செய்கிற வேலையில் கூட நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுங்க. இது மூலமாக மற்றவங்க 1 மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் ஒரு 1/2 ஹவர்லேயே செஞ்சு முடித்து அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்க போதுங்க. அதே போல் இந்த திருமணம் சார்ந்த யோகங்கள், எனக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறதே இல்லைங்களா, திருமணம் தடைப்பட்டுட்டே இருக்குங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. அதே போல் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியத்திற்கான சில வாய்ப்புகள், அதே போல் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும், எந்த ஹாஸ்பிட்டல் இது வரைக்கும் போயிட்டு இருந்தோம், புதுசாக ஏதாவது வேறு ட்ரீட்மெண்ட் ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு சில சாதகமான சூழல் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு உருவாகுங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், நீங்கள் செஞ்ச உதவி, மற்றவங்களுக்கு செஞ்ச உதவி, அவங்க நல்ல முன்னேற்றத்தில் இருக்காங்க, ஆனால் உங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பாகவே இருக்குது. நீங்கள் யாருக்காவது உதவி செய்ய போனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க. போதுங்க நீங்கள் செஞ்ச உதவிகள், உங்களால் அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனால் உங்களுடைய நிலைமை தான் இதே லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் அப்படிங்கிறது, இதனால் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாயிருக்குங்க. அதே போல்
உங்களுடைய மாமனார் மாமியார் வகையிலிருந்தும் உங்களை தேவையில்லாத சில விஷயங்கள் அவமானப்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் எதுக்குமே சரியில்லைங்க, எதுக்குமே லாய்க்கு இல்லை, எந்த விஷயத்தையும் உருப்படியாக செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை குறை சொல்லும்போது இந்த கோவத்தை உங்களுடைய மனைவி மேலே காட்டக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் உருவாயிருக்குங்க. இதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். பெத்த பிள்ளைங்களே உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா, நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அவங்க அதற்கு எதிராக செய்கிறதும், அவங்க ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு வரும்போது அது உங்களுக்கு பிடிக்காத சில சூழல் அப்படிங்கிறதுலாம் வந்திருக்கும். இந்த நிலைப்பாடுகள் எல்லாமே மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். நல்ல ஒரு நிதி நிலை அப்படிங்கிறது வரும். இந்த கடன் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, கடன் எதுக்காக கடன் வாங்கணும், அடுத்தவங்களுக்காக வாங்கி கொடுத்துருந்தேங்க, அந்த பணத்துக்கு நானே இப்போ வட்டி கட்டிட்டு இருக்கேன், இதனால் எனக்கு கடன் சுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கடன் அடைப்பதற்கான சில சூழலும் அந்த பழைய பாக்கியில் வசூலாவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க. அதே போல் இந்த சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க, இடம் ஒன்று வாங்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த வீடு கட்டுவதற்கான சில வாய்ப்புகளும், அந்த வீடு கட்டுறதுக்கு என்ன பிளான் பண்ணணும் அப்படிங்கிற சில யோசனைகள் உருவாகக்கூடிய காலகட்டமாக இந்த புதன் பயிற்சியானது உங்களுக்கு இருக்க போதுங்க. அதே போல் மற்றவங்க மத்தியில் நம்ம எல்லா நேரத்துலையும் சுறுசுறுப்பாக, அதாவது தேனீக்கள் போல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்கள் எந்த விஷயத்தில் எவ்வளோதான் கஷ்டங்கள், எவ்வளோதான் அடிகள் விழுந்தாலும் அடுத்த நிமிஷமே துவண்டு போகாமல் மறுபடியும் அந்த முயற்சிகளில் எடுத்து செய்யக்கூடிய சில நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அந்த வீடு கட்டணும்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா உன்னாலெல்லாம் வீடே கட்ட முடியாதுடான்னு சொன்னவங்க மத்தியில் வீடு கட்டி நம்மளும் அந்த சொந்த வீட்டில் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதுக்குண்டாற்படி சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகும். குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற காலகட்டமாக இருக்க போதுங்க. நல்ல படித்து அடுத்த ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கான வாய்ப்புங்க, நல்ல மார்க்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த புதன் பகவானுடைய பயிற்சி இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டான்படி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.